நம்மளுடைய கோயில் பயணத்தில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான கோயில் அப்படின்னா விருதகிரீஸ்வரர், பெரியநாயகி தாயார் அம்பாள், விருதாம்பிகை, பாலாம்பிகை, விருதகிரீஸ்வரர். காசிக்கு நிகரான ஒரு ஊர் அப்படின்னா இன்னும் ஒரு படி மேலே போய் காசியை விட ஒரு பெட்டரான ஊர் அப்படின்னா நம்மளுடைய சாப விமோச்சனங்களுக்கு ஒரு கோயில் இருக்குது அப்படின்னா அது வந்து கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விருதாச்சலத்தில் இருக்கக்கூடிய விருதகிரீஸ்வரர் தான். ஜென்ரலாக நம்ம இந்த ஜென்மத்தில் பண்ண பாவங்கள் நம்மளை விட்டு விலகணும் அப்படின்னா காசிக்கு போகிறது எல்லாருடைய ஒரு வழக்கமாக இருக்கும். ஆனால் 7 ஜென்மத்திலையும் நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம முன்பிரிவில் செய்த பாவங்கள் எல்லாமே நம்மளை விட்டு விலகணும் அப்படின்னா அது ஒரு கோயில் உண்டு அப்படின்னா அது வந்து இந்த விருதாச்சலத்தில் இருக்கக்கூடிய விருதகிரீஸ்வரர். யாராவது ஒருத்தர் வந்து உயிர் நீத்துட்டான் அப்படின்னா இந்த விருதாச்சலம் மண், கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விருதாச்சலம் மண்ணில் போய் நீங்கள் உயிர் நீத்துட்டீங்க அப்படின்னாலே அது ஒரு மிகப்பெரிய புண்ணியம். ஜெனரலாக நம்ம சொல்லக்கூடியது வந்து நம்மளுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நமக்கு எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணிட்டோம், குழந்தைகள்லாம் வெளிநாட்டில் இருக்கா, ரிட்டையர் ஆகிட்டோம், நம்மளுடைய வயசு முடிஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம எல்லாருமே சொல்கிறது காசிக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பட் விருதாச்சலத்துக்கு நீங்கள் போய் நீங்கள் உயிர் நீத்துட்டீங்க அப்படின்னா அம்பாளே, அதாவது பார்வதி தேவியே வந்து நமக்கு வந்து பணியுடைகளை செய்து நம்மளோட மோட்சத்துக்கு அனுப்புறதாக ஒரு ஐதீகம் உண்டு. அந்த அளவுக்கு சிறப்பு பெற்றத பெரியநாயகி அம்பாள். நன்றி.